ஏற்கனவே உன்னால் நாங்கள் படும் வேதனைகள் போதாதா? இப்படி ஊராரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் எங்களை ஆளாக்கி விட்டாயே. அவன் என்னிடம்தான் ஜாடையில் சொல்லிக் கொண்டிருந்தான். அதை அவர்கள் கவனித்து விட்டதால் விஷயம் எந்த அளவுக்கு பெரிதாகிவிட்டது. என்ன பெரிதாகிவிட்டது? தங்கள் பிள்ளைக்கு சங்கடம் நேராமல் அவர்கள் காப்பாற்றிக் கொண்டார்கள். நாம் தான் நமது பிள்ளையை அடக்க தெரியாமல் வளர்த்து விட்டு இப்படி அவமானப்பட்டு நிற்கிறோம். ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள். அந்த அம்மையாருக்கு இவன் பேசும் ஜாடை புரிந்திருக்கிறது. அதனால் தான் எளிதில் புரிந்து கொண்டு ஜாடையாகவே எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். எல்லாம் என்னால் வந்த வினை, எல்லாம் என்னால் வந்த வினை. அன்று அவசரப்பட்டு விதைத்த வினையின் பயனை இன்று அறுவடை செய்து கொண்டிருக்கிறேன். அறுவடை செய்து கொண்டிருக்கிறேன். அறுவடை செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு பிள்ளை எங்களுக்கு எதற்காக பிறக்க வேண்டும்? இதற்கு நீ பிறக்காமலே இருந்திருக்கலாம். இல்லை, கண்காணாமல் எங்காவது சென்று செத்து ஒழிந்திருக்கலாம். ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள்? நம் பிள்ளையை நாமே இப்படி எல்லாம் சொல்லலாமா? வேறு எப்படி பேச சொல்கிறாய்? வேறு எப்படி பேச சொல்கிறாய்? ஊரே புகழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஊரார் இனிமேல் நம்மிடம் பேசுவதற்கே அஞ்சும் நிலைமைக்கு ஆளாக்கி விட்டானே. இது உனக்கு புரிகிறதா? குருநாதர் குடும்பம் என்ற மதிப்போடு வாழ்ந்த நாம் இன்று ஒரு குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்தவர்கள் என்ற பழியோடு வாழப்போகிறோம். அது உனக்கு புரிகிறதா? அத்தனை பேருக்கு முன்னால் நான் தலைகுனியும்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டானே. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதற்கு நீ மறடியாகவே இருந்திருக்கலாம். இல்லை, நம் கையாலேயே அவரை கொன்று போட்டுவிட்டு ஊராரிடம் நம் பிள்ளை செத்து விட்டது என்று சொல்லி தலைமுடி விடலாம். தலைமுடி விடலாம். அப்பா அம்மா யார்? பையன் ஜாட காட்டுறத பார்த்தா பக்கத்துல உறவுக்காரங்க இருப்பாங்க போல இருக்கு. அங்க போற வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்டான். எங்களுடன் வருகிறாயா? ஐயோ பாவம், நாம் போகலாமா? சுவாமி, நம் பிள்ளை உதித்தேன் கிடைத்தானா? கண் காணாமல் எங்காவது போய் செத்து ஒழி என்று சொன்னீர்களே, தந்தையே இப்படி சொல்லிய பிறகு அதையே நாம் செய்துவிட வேண்டும் என்று என் பிள்ளை எங்கோ சென்று விட்டான் போலிருக்கிறது. ரோஹிணி, அப்படியெல்லாம் பேசாதே. நான் பேசியது அவனுக்கு எவ்வாறு புரிந்திருக்கும்?
நாம் இருவரும் ஏதோ மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தோம் என்பது மட்டும்தான் புரிந்திருக்கும். வருத்தத்தில் எங்கேயாவது சென்றிருப்பான். எப்படியும் விரைவில் வந்து விடுவான். அவன் போகும் இடமெல்லாம் சென்று தேடி பார்த்தோமே, எங்கேயும் காணோமே. இங்கெல்லாம் செல்லாமல் அவன் வேற எங்கு சென்றிருப்பான்? ஒருவேளை ஆற்றங்கரையில் உள்ள மேடையிலோ மரத்தடியிலோ எங்கேயாவது படுத்திருப்பான். நான் சென்று அவனை பார்த்து விட்டு வருகிறேன். மகனே உதித்யா, நீ எங்க இருக்கிறாய்? வாய் பேச முடியாத உன்னால் பசித்தால் கூட பசிக்கிறதே என்று சொல்ல முடியாதே. நான் உன்னை மறுபடியும் பார்ப்பேனா? கடவுளே, ஏன் இந்த சோதனை? உதித்யா, இதோ பாரு, நீ இப்படி உண்ணாமல் உறங்காமல் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தால் காணாமல் போன நம் மகன் கிடைத்து விடுவான். நீ நன்றாக இருந்தால் தானே 4 இடத்திற்கு சென்று நம் மகனை தேட முடியும். இனி எங்கே போய் தேடுவது? ஊரெங்கும் தேடி கிடைக்காத பிள்ளை இனிமேல் கிடைத்து விட போகிறானா? எல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் நானும் போய் சேர வேண்டியதுதான். அப்படி சொல்லாதே ரோகிணி. காணாமல் போனவர்கள் 1 வருடம் கழித்து கூட கிடைப்பதில்லையா? நமது மகன் கண்டிப்பாக கிடைத்து விடுவான். நம்பிக்கையோடு. குருதேவா, வாருங்கள் வாருங்கள். வணக்கம். நன்றாக இருங்கள், நன்றாக இருங்கள். குருதேவா, உங்கள் குழந்தையால் தான் எங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைத்தது. எங்களை ஆசீர்வதியுங்கள். நீ என்ன சொல்கிறாய் அம்மா? ஆம் தேவதத்தரே, நாங்கள் அந்த திருமணத்தை நடத்தியிருந்தால் எங்கள் மகளை இழந்திருப்போம் என்பது பிறகுதான் புரிந்தது. சாந்தி திருமணத்திற்கு முன் விஷமருந்தி சாக திட்டமிட்டிருந்தாள் என்பது தற்செயலாக அவள் அறையை பார்த்தபோதுதான் புரிந்தது. இனியும் கௌரவம் பார்த்துக் கொண்டு என் மகள் வாழ்க்கையை வீணாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நானே இந்த திருமணத்தை நடத்தி வைத்தேன். இந்த நல்ல காரியம் நடப்பதற்கு காரணமாக இருந்த தங்கள் குழந்தை எங்கள் வீட்டு பிரச்சனையின் காரணமாக போய்விட்டான் என்று அறியும் பொழுது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. தேவதத்தரே, தாங்கள் தைரியமாக இருங்கள். என்னுடைய செல்வம் செல்வாக்கு அனைத்தையும் பயன்படுத்தி எப்படியும் உங்கள் குழந்தையை கண்டுபிடித்து விடுகிறேன். ரோகிணி, ரோகிணி, நேற்று என் உறவுக்காரி ஒருத்தியை சந்தித்தேன்.
அவளுடைய கிராமத்திற்கு பக்கத்தில் உள்ள காட்டில் ஒரு காளி கோவில் இருக்கிறதாம். அங்கு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் வேண்டுதலை நிறைவேற்றுபவர்கள் வந்து வணங்கிவிட்டு போவார்களாம். அந்த கோவிலில் ஒரு பிள்ளை தங்கி இருக்கிறானாம். அவன் வாய் பேசாத ஊமை பிள்ளை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அப்படி என்றால் அது நிச்சயம் நம் உதித்தையினால் தான் இருக்கும். அம்மா, நல்ல நேரத்தில் வந்து நல்ல செய்தியை சொன்னீர்கள். இன்னும் சில நாட்கள் ஆகியிருந்தால் நான் இவளையும் பறிகொடுக்க நேர்ந்திருக்கும். தேவதத்தரே, இனி இந்த பேச்செல்லாம் எதற்கு? உங்களுடன் நாங்களும் வருகிறோம். எல்லோரும் செல்வதற்குரிய ஏற்பாடுகளை நானே செய்கிறேன். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். நீ பன்றியின் ஒலிக்குறிப்பை கொண்டே என்று சொன்னாலும் அது எமது ஸ்ரீவித்யா மந்திரத்தின் பீஜாட்சரமாகையால் அதை கேட்டு யாம் மகிழ்ந்தோம். எமது கோவிலுக்கு வந்த நீ எம்மையே அன்னையாக நினைத்து இங்கு தங்கி எமக்கு தரப்பட்ட நிவேதனங்களையே உண்டு வாழ்ந்ததால் உனது பக்தியை கண்டு திருப்தி அடைந்தோம். அதன் பயனாக இன்று முதல் நீ வாக்கு வளம் பெற்று பாக்கள் ஏற்றும் புலவனாவாய். நீ சொல்வதனைத்தும் சத்திய வாக்காக நிறைவேறுவதால் சத்திய விரதன் என்று புகழ் பெறுவாய். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சரணம், ஆதியந்தமற்ற சோதியே சுடரே சரணம், இகபரம் தந்திடும் ஜெகதாம்பிகையே சரணம், ஈடற்ற பேருருவே ஈஸ்வரி தாயே சரணம்.
ஏன் தம்பி, நீ இந்த கோயில்ல தங்கியிருந்த பையன் தானே? ஆமாம். ஆமா, நீ ஊமையாச்ச, எப்படி பேசுற? ஊமையாகத்தான் இருந்தேன், இப்பொழுது உமையவள் அருளால் பேசுகிறேன். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பன்றி அடிபட்டு வந்ததா? அந்த பன்றி இருக்கும் இடத்தை சொன்னால் இவன் அதை கொன்று விடுவான். சொல்லாமல் மறைத்தால் நான் பொய் சொன்னதாகிவிடும். சத்தியவர்தன் என்ற அம்பிகையால் பெயர் சூட்டப்பட்ட நான் பேச்சு வந்த அன்றே பொய் சொன்ன பாவத்திற்கு ஆளாக கூடாது. என்ன செய்வது? கண்டவர்கள் சொன்னதில்லை, சொன்னவர்கள் கண்டதில்லை, என் கண்ணில் காண்பதெல்லாம் அன்னையன்றே வேறு இல்லை. இன்னொரு உயிரை கொன்றே தன்னுடம்பை வளர்ப்பதோ எல்லாமே சக்திமயம் என்பதனை மறப்பதோ. நீங்க சொல்றது புரியுது. தாவுடம்ப வளர்க்க இன்னொரு உயிரை கொன்னு அந்த மாமிசத்தை திங்க கூடாதுன்னு சொல்றீங்க. என்ன மன்னிச்சிருங்க, இனிமே அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். காய்கறிகளை தின்னு இந்த உடம்ப நான் வளர்த்துக்கிறேன். இது சத்தியம், இந்த ஆத்தா மேல சத்தியம். நான் வரேங்க. இனிமே இந்த வில்லு அம்பு எனக்கு தேவையில்லை. பாருங்கள், ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? அம்பிகையை வணங்கினால் சகல நன்மைகளும் கிடைக்கும். அவளது கடைக்கண் பார்வைப்பட்டால் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். இவ்வளவு ஏன், தெய்வ வடிவமே தந்துவிடும். உதித்யா, அம்மா, மகனே உதித்யா, நீ என்னை அம்மாவென்று அழைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன். அந்த பாக்கியத்தை இந்த அம்பிகை நிறைவேற்றி விட்டாள். உதித்யா, அது மட்டும் இல்லை தாயே, நித்திய பொருளான அவள் மீது கவிப்பாடும் அருளை தந்து சத்தியவர்தன் என்ற பெயரை சுட்டினால் அம்பிகை. இனி நாடெங்கும் சென்று இந்த நாராயணியின் புகழ் பாடுவதே என் பணி. காலமெல்லாம் இவள் திருநாமத்தை பாடுவதே நான் பெற்ற பிறவியின் பயன். உதித்யா. தாயே,